உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே. ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம், பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம். அல்லேலூயா அல்லேலூயா. சபை பாடல் புத்தகத்தில் 201வது பாட்டு. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன்.
அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மழித்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தும் சுகமும் தேவையில்ல, சொந்தமும் பந்தமும் நாடவில்ல. சொத்தும் சுகமும் தேவையில்ல, சொந்தமும் பந்தமும் நாடவில்ல. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உள்ளென்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உள்ளென்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்ல, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்ல, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ
அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். அல்லேலூயா. இன்னொரு பாடலை யாரும் சேர்ந்து பாடும். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன் என்கிற பாடல். நான் பயப்படும் நாட்களில் உம்மை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்பிடுவேன். ஏன் அச்சத்தில் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தில் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனே,
தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தான். பயப்படும் நாட்களில் நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? யாரும் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்க்க போறோம் கொஞ்ச நேரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குவீராக இந்த வேளையில. ஹல்லேலூயா. அந்த வேளையில மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். யாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி பார்த்து என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் கண்ணீரை காண்கிற தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவன். யாவரும் வாய்களை திறந்து உற்சாகமாய் பாடி என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே,
கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேப்பா. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மனம் இறங்குவராக, மனம் இறங்குவராக, மனம் இறங்குவராக ராஜா. எங்கள் எபினேசரே, எங்கள் எகுவாயிரே, எங்கள் எல்ஷடாவின் தேவனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நம்பத்தக்கவர் ஆண்டவரே, அப்பா நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அலைச்சல்களை எண்ணினவர் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நீர் ஊற்றுவராக, ஒவ்வொருத்தர் மேலே உம்முடைய மகிமையை ஊற்றுவராக ஆண்டவரே. அப்பா முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, அப்பா முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன் சொல்லுங்க. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் இறங்குவராக, மனம் இறங்குவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். கரம் பிடித்த கர்த்தாவே, ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அசைவாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடுங்க, அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரோடு இடைப்படுவராக. பாத்திரம் பொங்கி வளையட்டும் ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வளையட்டும் ஆண்டவரே. எங்கள் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையான இருதயமா இருக்க எங்களை தேவரே நீர் உடைத்து உருவாக்குங்க. கல்லான இருதயம் எல்லாம் சதையான இருதயமாய் மாற்றும் ஆண்டவரே. இதோ வெறுமையா இருக்கிறத நீர் காண்பீர், நீர் நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை என்ன சொல்லுமாப்பா? ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் நான் உண்மையாய். இன்னும் நான் இன்னும் அதிகமாய் உம்மில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எபினேசரே,
எனக்கு உதவின தெய்வமே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு வாய்களை திறந்து அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே அப்பா இந்த முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை எல்லோரும் சொல்லும் ஆராதனை 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 இன்னொரு விஷயம் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராப்பா ஒருவருக்கு ஆராதனை ஆண்டவரே எங்களை பினேசர் நீர் எங்களை யெகோவா நீர் ஆண்டவரே நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆராதிக்கிறோம் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அப்பா உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கே
ஆராதனை செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா எபினேசர், அப்பா எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு துணை நின்ற தேவன் ஆண்டவரே, நன்றியோடு ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிற ஆண்டவரே. எல்லா கைகளை தட்டி கொஞ்ச நேரம் தேவனை துதித்து அப்பா உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. எங்கள் எபினேசரா இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நீர் வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிற ஆண்டவரே. தேவ பிரசன்ன ஆண்டவரே. அப்பா தேவ மகிமை ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கட்டும், எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இம்மட்டுமாய் உதவின தெய்வம் ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை நடத்தின தேவன். ஒரு உம்மை உயர்த்துகிறோம். இதுவரையில் உதவி நீரே, இதுவரை நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா இதுவரை எங்களுக்கு உதவினவரே. இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 எல்லாம் நன்றியுள்ள இருதயமாய் ஆராதனை 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 ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் அப்பா எந்த நிலையில நீர் என்னை விடுவதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பின எனக்கு ஆண்டவரே எப்பொழுதுமே வெற்றி என்று சொல்லுவோமா. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா என் தேவை காட்டிலும் பெரியவர் ஆண்டவரே. எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான்,
அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எல்லாம் கடைசியாய் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் தேவையிலும் அதிகமானவரே என் நீரே. அப்பா நீர் போதுமானவர், என் வாழ்க்கைக்கு போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் தேவையை காட்டில் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலை காட்டில் ஆண்டவரே நீர் போதுமானவர். என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. அப்பா ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலை காட்டில் ஆண்டவரே, நாங்கள் நம்பின மனிதர்களை காட்டில் ஆண்டவரே நீர் பெரியவராயிருக்கிறீர், நீர் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடை ஆண்டவரே. அது ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா அந்த வசனத்தின் வண்ணமாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அப்பா உம்முடைய கிருபையை தாங்க, இரக்கத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. பிரைஸ் காட். காரலாம் அப்படியே. இந்த நாட்களிலும் இந்த 2வது ஆராதனையிலே வந்திருக்கிற உங்களை அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலாக நாம தாவீதுடைய நல்ல குணங்கள், கிங் ஆஃப் டேவிட் டுடேஸ் குட் கேரக்டர் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் கடந்த நாட்களில் முதல் ஆராதனையில் ஒரு தலைப்பிலையும் 2வது ஆராதனையில் ஒரு தலைப்பிலையும் என்ன செய்தோம், பார்த்தோம். நினைவு இருக்குமா உங்களுக்கு? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு? தாவீதுடைய துதி, முழு இருதயத்தோட துதிச்சான் என்று முதல் ஆராதனையிலும், 2வது ஆராதனையில் முழுமையாக தேவனையே நம்பியிருந்தான் என்றும் பார்த்தோம். ஒவ்வொரு ஆராதனையில் ஒவ்வொரு தலைப்பில் ஒரு 15 தலைப்பை எடுத்து வைத்து ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் பேசி கொண்டு வருகிறோம். அது தெரியும். அப்படி இல்லைனாலும் வீடியோ இருக்குது, வீடியோலையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, 2 காரியங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 3வது தலைப்பாக நாம் பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னா, தாவீது தன் பாவங்களை உணர்ந்தவனாயிருந்தான். தப்பு பண்ணும் பொழுது தன் பாவங்களை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டவன், ஒப்புரவாகினவன், அறிக்கை செய்தவன், விட்டுவிட்டவன். இப்படி பல விதத்தில் நாம் அந்த வசனத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால் ஏதோ ஒரு தலைப்பாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோட அதிகமாய் பேசுகிறதை நாம் இந்த காரியங்களிலே கற்றுக்கொள்ளலாம். அதனால் ஒருவரும் எதுவும் அசட்டியாக வசனத்தை கேட்காதீங்க. இதிலிருந்து தேவ என்னோட எதில் இடைப்படுகிறார் என்பதை தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உணருங்க. விளையாட்டாக இருக்காதீங்க. ஏனென்றால் கிறிஸ்துவம் என்பது ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வர்றது டைம் பாஸ்க்காக அல்ல. நம்மளை புடமிடணும், நம்மளை சுத்த பொண்ணாக மாற்றணும், நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ணணும்,
நம்ம கரைகள் இல்லாத வாழணும் அப்படி என்பதற்கு தான் தேவன் ஆராதனை முறைமையை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதனால தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார், என் சித்தத்தை எல்லாம் செய்வான் என்று சொன்னார். அப்படியாய்ப்பட்டவனுடைய அந்த நல்ல குணங்கள் என்ன அப்படின்னா, மூன்றாவது தன் பாவங்களை உணர்ந்தவனாயிருக்கிறான். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச புஸ்தகம் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 51ஆம் சங்கீதம், அதில் தேவன் எவ்வளவு விதமாக தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அறிக்கை செய்கிறான் அப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. 51ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து வாசிச்சுக்கிட்டு வாங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். வாசிமா. என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எனக்கு முன்பாக என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. போதும். அல்லேலூயா. இத மாதிரி எந்த ஒரு மனிதனும் வெளிப்படையாக தன்னுடைய குற்றங்களை தன்னுடைய குறைகளை சொல்லுவதில்லை. தாவீது ஒரு நல்ல குணமுள்ளவனாய் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல தன் குற்றங்களை அப்படியே என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டுமானால் நம்மளும் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய குற்றங்களை முற்றிலும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டங்கள் கம்மியா இருக்கு. சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு வர்றதில்லை. அப்படி மீறி நிறைய இன்னைக்கு திருச்சபைகளில் சுத்திகரிப்பு கூட்டங்கள் இல்லை. அவங்களாகவும் அறிக்கை செய்கிறது இல்லை. அப்படி என்ன, தன் பாவங்களை ஒரு நாளும் உணர்றதில்லை, தன் குற்றங்களை ஒரு நாளும் உணர்றதில்லை. ஆனா தாவீது அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் தன் பாவங்களை தன் குற்றங்களை தன்னுடைய மீறுதல்களை முற்றிலும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவன். அதனால தான் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அவன் சொல்றான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறையில்லை என்றான். அவர் என்ன வலது பாசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்றான். அல்லேலூயா. கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அவன் பிழைகளை அவன் குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு இந்த மூணாவது காரியத்துல தன் குற்றங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தான். அவனை ஆசீர்வதித்தார். அநேக ராஜாக்களின் கையிலிருந்து காப்பாற்றினார். சவுலின் கையிலிருந்து காப்பாற்றினார். எதிராளிகள் அவனை தாக்கும் போதெல்லாம் காப்பாற்றினார். இந்த விஷயத்துல ஆண்டவரை அவனுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன்னு சொன்னார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன் என்றான். இவ்வளவு அதிகாரப்பூர்வமாய் பேசுகிறதுக்கு கர்த்தர் ஏன் அவன் கூட இருக்கிறாருன்னா, அவன் குற்றத்தை ஒரு நாள் என்ன செய்யல, மறைக்கவே இல்லை. நாம ஏதாவது செஞ்சிட்டா நம்ம கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி என்ன செஞ்சிருது, எழுந்து வந்துடுது. அல்லேலூயா. மனுஷனிடத்துல சொல்ல தேவையில்லைங்க, தேவனிடத்துல சொல்லல. ஏன் தேவனிடத்துல சொல்றான்? தேவனிடத்துல சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்ம செய்கிற அத்தனை அக்கிரமங்களும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால அவருக்கு நீ வந்து சொல்லலன்னா கூட தெரியாதுன்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆனா இவன் எல்லா வட்டத்திலையும் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்றான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறிட்டேன், நீர் நொறுக்கின என் எலும்பு. ஆண்டவர் அடிச்ச அடியில இவனுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, இவனுக்கே என்ன ஆயிட்டு இருக்குது, எலும்புலாம் உடஞ்சிருக்குது. அல்லேலூயா. ஆவிய என்னிலிருந்து என்ன செஞ்சிட்டீங்க, எடுத்துட்டீங்கன்றான். அவனுடைய அறிக்கை எப்படி இருக்குது,
அறிக்கை எப்படிங்க இருக்குது? இதெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும் என்றான். அப்படின்னா என்ன? ஆண்டவர் அவனை விட்டு விலகிட்டாரு. நீங்க போகாத இருக்கிற கிருபை என் மேல என்ன செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இல்லாததுக்கு காரணம் நம்மள குற்றங்களை நிறைய முறை நாம என்ன செய்வதில்லை, தேவ சமூகத்துல அறிக்கை செய்வதில்லை. குற்றம் பண்ணாம இருப்போமா? எத்தனையோ மீறுதல், பேச்சினால, எண்ணத்தினால, சிந்தையினால, செயல்னால, எத்தனை 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 காரியங்கள். அத்தனை இன்னைக்கு என்ன மறைச்சி 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 மறைச்சி. ஆனா வசனம் அப்படி சொல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இதுல 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். பாருங்க அவனுடைய அந்த அறிக்கை எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஆண்டவரே, நான் பாவம் செஞ்ச உடனே என்னில இருந்து என்ன போயிடுச்சு? சந்தோஷமும் போயிடுச்சு, மகிழ்ச்சியும் போயிடுச்சு. நீங்க எனக்கு என்ன செய்யுங்கப்பா? கேட்கும்படி என்ன நடத்துங்க ஆண்டவரேன்றான். அல்லேலூயா. இது எங்க யாருக்கு இன்னைக்கு இருக்கு? இன்னைக்கு நாம எல்லாமே அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம், மனம் போல போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும், தேவ சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மையும் உன் வாழ்க்கையில மீண்டும் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய எல்லா குற்றங்களையும், உன்னுடைய குறைகளையும் தேவ சமூகத்துல இன்னைக்கு போய் அறிக்கையிடுகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் அத்தை நடத்துவார். நம்ம வாழ்ந்துடலாம்னு நினைச்சிடாதீங்க, எப்படியோ ஓடிடலான்னு நினைச்சிடாதீங்க, எப்படியும் வாழ்ந்துடலாம்லாம் நினைச்சிடாதீங்க. தேவ சமூகத்துல போ. ஆண்டவரே, உம்மை மீறி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என் குற்றங்களை எல்லாத்தையும் மன்னிங்க, என் குறைகளை எல்லாத்தையும் மன்னிங்கன்னு தேவ சமூகத்துல உங்களை நீங்கள் அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்கள் பாவங்களை ஒற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். சபைக்கு வரலன்னா தப்பு தான், ஜெபிக்கலன்னா தப்பு தான், தேவ சமூகத்துல போய் சேராத இருந்தா தப்பு தான். இதுக்கெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஆண்டவர் கிட்ட தான் ஒப்புரவாகணும். ஆண்டவரே, என்னை மீண்டும் என்ன செய்யுங்க. இவன் அப்படிதான் செய்யறான், மீண்டும் என்ன செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 12வது வசனத்துல சொல்றான் பாருங்க, வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினாலே என்ன செய்யுங்க. அப்படின்னா என்ன? போயிடுச்சு, ரட்சிப்பு போயிடுச்சு. பாவம் செஞ்சா என்ன போயிடும்? ரட்சிப்பு போயிடும், விடுதலை போயிடும். இப்ப எப்படி இருக்கிறீங்க? விடுதலை இல்லாம இருக்கிறீங்க. பெந்தெகோஸ்தே சபையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வியாதி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? திருவிருந்து அபாத்திரமா எடுக்கிறது. அதனால என்ன? அறிக்கை இல்லாமல் எடுக்கிறது, ஒப்புரவாகாமல் எடுக்கிறது. அதனால பாவம் பிறப்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால என்ன? பலவீனம் அடைகிறோம். அப்பவே அறிக்கை செஞ்சு விட்டுட்டா பலவீனத்தோட போயிடும். மீறி என்ன செய்யுது? திருவிருது எடுக்கிறது. அப்புறம் என்ன வருது? வியாதி வருது. அதோட முடிச்சுட்டா, அறிக்கை செஞ்சுட்டு விட்டுட்டா வியாதியோட போயிருக்கும். கடைசியா என்ன உண்டாயிருது? மரணமும் உண்டாகிறது. அல்லேலூயா. பயம் இல்லை, துணிகரம். ஆனா தாவீது துணிகரமாய் தப்பு பண்ணிட்டாலும் அவன் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறான், அதிகாரம் இருக்கிறது. அதனால என்ன பண்ணிட்டான்? தைரியமா தப்பு பண்ணிட்டான். ஆனா ஒன்று வருந்துகிறான், ஆண்டவரே, எனக்கு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிப்பு இழந்திருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. யாருன்னா கேட்டா சொல்றது, ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஒருத்தனும் ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன தேவை? பாவ உலகத்துல வாழ்றோம். ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தானா அல்லாதை போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, உலகத்தானா இருக்காதீங்க என்றாரு. உலகத்துல வாழ்ந்திருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? நம் குற்றங்களை, அல்லேலூயா, நம்மளுடைய குறைகளை என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல அறிக்கையிடுகிற தாவீதை போல காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பாருங்க, பாவத்தை நேரடியாய் தேவன் உணர்த்தின உடனே அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். அவன் குற்றத்தை ஆண்டவர் அவன் இருதயத்துக்கு ஏற்றவனையும் அவனை ஏதோ நிறைய ஃப்ரீடம் கொடுத்து அவனை கண்டிக்காமலாம் இல்லை.
இப்போ கடவுளோட பேசிட்டு இருந்தாரு, தாவீதோட பேசுறான், அவன் பயங்கரமா உறவாடுறான், அவன் பாட்டு பாடி ஆண்டவரோட இருக்கிறான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனோன்னா ஆசைன்றான், உம்முடைய வாசஸ்தலத்துக்கு உள்ள வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வர்றது ரொம்ப ஆசை ஆண்டவரே. அவன் சொல்றான் பாத்தீங்களா, போ ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே எனக்கு என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா பாருங்க, அந்த அளவுக்கு இருந்தவன் அவன் செஞ்சிட்டான். கடவுள் பேசல, கடவுள் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலியமாய் அனுப்பி பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நம்மளோட டைரக்டா பேசணுமா, இல்ல யார் மூலியமா வந்து பேசணும்னு விரும்புறீங்களா? வேற யார் மூலியமா வந்தா உங்ககிட்ட அவர் நேரடியா பேசுறதுக்கு உனக்கு என்ன இல்ல, தகுதி இல்ல. யாரையும் அனுப்பி பேசுறாரு அப்படின்னா அப்ப அவர் தகுதி உள்ளவரா இருக்கிறாரு, பேச்சை கேட்கிற நான் யாரா இல்ல. இப்ப இங்க யார அனுப்புறாரு? நாத்தான் அனுப்புறாரு. வாசிச்சு பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்பி செலுத்த வேண்டும் என்றான். நாளத்தனையாக திரும்பி செலுத்த வேண்டும் என்றான். அல்லேலூயா. இவனுக்கு கோபம் வந்து சொல்றான், அந்த படுபாவி யாரு, அந்த அக்கிரமக்காரன் யாரு, அந்த துணிகரமான காரன் யாரு, அவனை போய் நாளை தனியா திருப்பி கொண்டான். நாத்தான் தைரியமா சொல்றார், அந்த மனுஷன் நீதான். எத்தனை வசனம் அது? வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். அல்லேலூயா. இவன் தப்பு பண்ணிட்டான், இந்த தப்பை உணர்த்துறதுக்காக நாத்தான் தீர்க்கதரிசி வந்து 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில கதைகளை சொல்றாரு. அப்ப தாவீதுக்கு கோபம் வந்து சொல்றாரு, அந்த மனுஷன் யாரு அப்படின்றாரு. அப்ப 7ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த மனுஷன் நீதான். அல்லேலூயா. உணர்த்தின உடனே ஏற்றுக்கொண்டான். தவற ஊழியக்காரன் உணர்த்தின உடனே கீழ்ப்படிஞ்சான். இவன் பொசிஷன் வேறங்க, இவன் ராஜாவா இருக்கிறான். இவன் ஏதோ ஒரு கோத்திரத்துக்கு ராஜா இல்ல, இப்ப சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. ஆரம்பத்தில் அபிஷேகம் பண்ணது போது கூட அவன் யூத கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்தான். நாள்படையில கர்த்தர் இவனை என்ன செஞ்சிட்டாரு, 12 கோத்திரத்துக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் இவனை ராஜாவாக மாற்றிட்டார். இப்ப இவனுடைய தலைமைத்துவம் பெருசா இருக்கு. ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து இவனை உணர்த்தின உடனே ஏற்றுக்கொண்டான், கோவப்படல. நம்ம பண்ணது தப்பு, நம்ம பண்ணது. உங்களுக்கெல்லாம் இப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வந்து சொல்றாங்க, என்ன செய்வீங்க? என்னங்க செய்வீங்க? ஆமா, யார் செய்யாத தப்பா பாஸ்டர், ஏமா இந்த அம்மா போய், ஆமா அது ஒழுக்கமா பாஸ்டர், அது சரியா பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்ல. தாவீது ஒரு நாளும் அதை எதிர்த்து சொல்லலையாம். அவன் பாவத்தை உணர்த்தின உடனே, அவன் குற்றத்தை உணர்த்தின உடனே அப்படியே தேவ சமூகத்துல போய் அறிக்கை செய்தான். ஆண்டவர் வந்து இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் நான் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு அவனை உடனே கண்டிக்காமையும் அடிக்காமையும் விடலைங்க. ஒவ்வொரு அடிகளும் மறக்க முடியாத அளவுக்கு அடிச்சார். அவன் எலும்ப உடைச்சாருங்க. சங்கீதத்தில் எழுதுறான்ல 51ல, நீ நொறுக்கின என் எலும்புகளுக்கு நீங்க சௌக்கியத்தை உண்டாக்குன்னு சொல்றார். அப்போ எலும்ப என்ன செஞ்சிருக்கிறாரு? உடைச்சிருக்கிறார். ஆவி நீங்கி போயிடுச்சு. நீங்கள் எனக்கு நிலைவரமான ஆவியத்தை, அப்படின்னா என்ன? அவனை அடி மேல அடிதான். அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு வீட்டுல உடனே அவனை தாலாட்டு பாட வைக்கல ஆண்டவர். இந்த 12ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின உடனே ஒப்பு கொடுக்கிறான். இந்த அதிகாரத்துல பெத்த பிள்ளையை கர்த்தர் அடித்து போட்டார். அது கேவலமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கண்டிக்காம இல்ல, இவ்வளவும் தன்னை ஒப்பு கொடுத்த, தன் பாவங்களை அறிக்கை செய்த, தன் குற்றங்களை ஒற்றுக்கொண்ட தாவீதின் நிலைமை. ஏன் என் இருதயத்துக்கு ஏற்றவர்னா, உடனே போனான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே போனான் 7 நாட்கள் உபவாசிக்கிறான். இந்த அதிகாரத்துல அண்ணன் தண்ணி குடிக்காம ரூமுக்குள்ள போயிட்டு ஏபோத்து வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவ சமூகத்துல உபவாசித்து அழுகுறான்.
தன் பாவங்களை என்ன செய்யறான்? ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், சாபம் இல்லாமல் இருக்கணும், கர்த்தருடைய ஆவி உன்னை விட்டு விலகாமல் இருக்கணும், கர்த்தர் உன் எலும்புகளுக்குள்ள சுகத்தை உண்டாக்கணும் அப்படின்னா உன்னுடைய எல்லா குற்றங்களையும் இன்னைக்கு தேவ சமூகத்துல நீ அர்ப்பணித்து விடுகிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 13வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொன்னான். அல்லேலூயா. யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக. நான் ஆசைப்பட்டுட்டேன், இச்சிச்சிட்டேன், ஆனா நான் போய் பாவம் செஞ்சிட்டேன். அது யாருக்கு விரோதமா செஞ்சிட்டேன்? கர்த்தருக்கே விரோதமாக நான் செஞ்சிட்டேன்னு சொல்றான். ஒரு ராஜா அறிக்கை செய்கிறான், ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு நம்ம ஏமாத்திரோம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா நமக்கு என்ன இல்லை? திருவிருந்த ஆராதனைக்கு முன்னாடி சுத்திகரிப்பு கூட்ட வைக்கிறோம், ஒருத்தரும் வர்றது இல்லை. ஏன்? அவ்வளவு நீதிமானா வாழ்றோம் நினைப்போ, அவ்வளவு நீதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடக்கிற நினைப்போ. இந்த பூமியில இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அறிக்கையின் ஜெபம் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சபையே அதுக்குதான், சபையே அதுக்குதான் இருக்கு. ஏன்? உன்னை சரி பண்ணு, சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அவர் வரும் பொழுது மனவாட்டியாய் உன்னை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு, உன்னை ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்கு இந்த சபையில தான் உன்னை என்ன செய்ய முடியும்? நீ மனம் போலலாம் வாழ முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், நீதியா வாழ்ந்துருவேன், ஒருத்தரும் வாழ முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாகணும்? உணர்த்தும் பொழுது தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவன் தாவீது. தன் பாவங்களை முற்றிலும் போய் என்ன செஞ்சிட்டான்? ஒப்பு கொடுத்தான். ஊழியக்காரன் உணர்த்தின உடனே அப்படியே அர்ப்பணித்துட்டு வாழ்ந்தான். இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, அதே சங்கீத தன் பாவங்களை மன்னிப்பு கேட்டான். தன் பாவங்கள்ல என்ன கேட்டான்? உணர்த்தின உடனே என்ன கேட்டாங்க? என் பாவத்துக்கு என்ன தாங்க? மன்னிப்பு தாங்கன்னு கேட்டான். 51ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 51ல 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க, என் அக்கிரமங்கள் நீங்க, என்னை முற்றிலும் கழுவி, என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் அற என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. உணர்த்தின உடனே என்ன செய்யறான்? அறிக்கை செய்கிறான். என் பாவம் அற என்ன செய்யுங்க ஆண்டவரே? கழுவுங்கப்பா. வருமா? இந்த எண்ணம் வருதா நமக்கு? இந்த காரியம் வருதா நமக்கு? இதை நம்ம செய்யறோமா? நம்ம ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, என்ன செய்யறது இல்லை, அறிக்கை செய்யறது இல்லை. நான் ஒண்ணு சொல்றேங்க, அவனுக்கு அது மறைவிடமா இருந்தது, கர்த்தருக்கு அது வெளியரங்கமாய் மாறிவிட்டு. அந்த ஒரே ஒரு விஷயத்தினால தாவீது எவ்வளவு மேன்மை இழந்தான் தெரியுமா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சின்ன தப்பு தானே அப்படின்னு. அந்த சின்ன தப்பு தான் அவன் வாழ்க்கையில சகல நன்மைகள் அவன் இழந்து போனான். இன்னும் இல்லைன்னா தாவீதை காட்டிலும் மேன்மையானவர்கள் பூமியில ஒருத்தரும் இருக்க முடியாது, ஒருத்தரும் இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கடவுள் அவனை மேன்மையாய் வைத்திருப்பார். அவன் மேன்மையா வாழ்ந்தவன் இல்லைன்னு சொல்லல, அதை காட்டிலும் மேன்மையா என்ன செஞ்சுப்பான்? இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நல்லா வாழ்ந்தவன் யாரானா தாவீது. ஆனா இதெல்லாம் நடக்காம இருந்து குற்றம் செய்யாத இருந்தா இன்னும் அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தினால ஆலயம் கட்ட முடியாம போனது, இந்த ஒரு விஷயத்தினால அவனுடைய வாழ்க்கையில பிள்ளையை இழந்தான், இந்த ஒரு விஷயத்தினால அவனுடைய வியாதி படுக்கையா மாறுச்சு, இந்த ஒரு விஷயத்தினால அவன் பேர் என்ன செஞ்சிருச்சு? நீ ஒளிப்பிடத்துல செஞ்ச உன் வீட்டுக்கு வெளியரங்கமா, அதுவும் வசனம் தெளிவா சொல்லுது, சூரியன் வெளிச்சத்தில். அப்படின்னா பட்டம் பகல்ல உன் குடும்பத்துக்கு இந்த அநியாயம் நடக்கண்டா அப்படின்றாரு. இதெல்லாம் எப்போ வந்தது? பாவம் செய்த உடனே. அப்ப பாஸ்டர் இதுக்கு விமோசனமே இல்லையா? இருக்கு. ஆண்டவர் அடுத்த லெவல்ல உன்னை கொண்டு போறாரு. அதை இழந்துட்டியே. அல்லேலூயா. இன்னைக்கு நீயும் நானும் ஒன்றத்தையும் தேவ சமூகத்துல இழக்காதவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அவன் பாவத்தை உணர்த்தின உடனே அவன் என்ன செஞ்சான்னா மன்னிப்பு கேட்டான்.
அவன் குற்றத்தை உணரும் பொழுது, அவன் குற்றத்தை உணர்ந்து போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தில் என்ன கேட்கிறான்? மன்னிப்பை கேட்கிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கவே இல்லையா. அவன் என்ன இல்லை, ஒன்றையும் மறைக்கலையாம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்போ இவன் எங்க வந்துட்டான் அப்படின்னா, இவன் பாவம் மன்னிக்கப்பட்டாயிடுச்சு, இவன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டாயிடுச்சு, அவன் பாக்கியவானாய் மாறிட்டான். மாறிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், இப்ப பாருங்க, நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். கவனிங்க, என் பாவத்தை நான் உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றார். கர்த்தருக்கு அறிக்கை விடுவேன் என்றான். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து, தோஷத்தை, இன்னைக்கு உலகம் சொல்லுத தோஷம் தோஷம் என்ன, தோஷம் ஒன்றும் தானா வராது. நீ பாவம் செய்யாம தோஷம் வராது, நீ பாவம் பண்ணாம உனக்கு என்ன வராது? சாபம் வராது. அதனால தேவரீர் என் தோஷத்தை மன்னித்தி. எப்போ இவன் அறிக்கையிட்ட உடனே, இப்ப மேன்மை வந்துட்டோன்னே சொல்றான், எவனுடைய பாவத்தை அவர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை அவர் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். நான் பாக்கியவான்னு சொல்றான். எதனால சொல்றான்? நான் பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்துல ஒண்ணு விடாம முற்றிலும் அறிக்கை செய்தபடினாலதான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு யாரும் பார்க்கல, எனக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு நாளும் நீ என்ன செஞ்சிடாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நீங்க பேசுற பேச்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க பண்ணுகிற கலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க போய் மூட்டுகிற கோல் மூட்டுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒன்னும் போய் விபச்சாரமோ வேசித்தனமோ செய்ய போறது இல்லை. அப்படி செய்யறவங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு மனம் திரும்புங்க, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம சாதாரணமா எதையோ ஒன்னை பார்த்துட்டு நாம ஒரு காரியத்தை யூகிச்சுட்டு இதை போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட பத்தி வைக்க கூடாது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். நாக்கு நெருப்பை காட்டிலும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆனா நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்கணும்? தெளிவா தெரியாம ஒன்று என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தர் என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பார். எதுக்கு கணக்கு கேட்பாரு? பணத்துக்கெல்லாம் கேட்பாருன்னு தெரியும், உனக்கு கொடுத்ததுல இருந்து கணக்கு கேட்பாருலாம் தெரியும், பேசுகிறத கேட்பாருன்னு தெரியுமா? என் தேவன் கேட்பார். அன்னைக்கு நான் பேசல ஆண்டவரே அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருவர் பேசுவார்கள், கர்த்தருடைய காது அதை கேட்கும், கவனிக்கும். செவருக்கு காது இருக்கு, செங்கல் போய் சாட்சி சொல்லமா? யார் கட்ட? கர்த்தர் கட்ட. அப்படின்னா என்ன? நீ ஏதாவது ஒன்று பேசிட்டு எதையாவது செஞ்சுட்டு மறைச்சிடலான்னு நினைக்காத. கர்த்தருக்கு ஒன்றும் மறைக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் உணர்த்தின உடனே, மன்னிப்பு கேட்ட உடனே, அவன் போய் மன்னிப்பின் ஜெபம் கேட்ட உடனே அவர் சொல்றான், என்னை கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்றான். எத்தனை வசனம்? 5ஆம் வசனம் மீண்டும் சொல்லுங்க. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட போயிட்டு நீங்க சொல்லும் பொழுது, உங்கள் பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஆண்டவர் மன்னித்து உன்னை விடுதலையாக வைக்கிறதுல வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மன்னிப்பு கேட்கணும்னு போயிட்டீங்க, வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளே. அல்லேலூயா. தப்புன்னு நம்ம போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு மனசார ஏற்றுக்கொள்ளுவார். இந்த உலகத்துல யாருன்னா மன்னிச்சிட்டுன்னு சொன்னா கூட திரும்பி பேசுவோம். மன்னிச்சிட்டேன் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு நாள் திரும்பி என்ன செய்வான்? நீ ஏதாவது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேனியோ அப்பவே தெரியும் நீ திருந்த மாட்ட அப்படின்னு எடுத்த உடனே. இயேசு அப்படிலாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு முற்றிலும் தெரியும்
தாவீதை அப்படிதான் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையின் முறைகள் மாறிடுச்சு. அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருத்துச்சு. அவனுடைய செல்வாக்கு பெருத்து போச்சு. அவன் எல்லாவற்றத்திலையும் கர்த்தர் அவன் போகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைய செய்கிறார். அவன் செல்வ செழிப்பாய் மாறுகிறான். அல்லேலூயா. அவன் வைத்திருக்கிற சேர் தங்கம், அவன் சேகரித்த பொண்ணும் வெள்ளியும் இருக்கு பாருங்க, பா எண்ணிக்கை அடங்காததாக வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி தேவ சமூகத்துல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, உங்கள் குற்றங்களை எல்லாம் தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். காலையில எழுந்து ஜெபிக்கும் பொழுது அறிக்கை, இரவுல தூங்கும் போது அறிக்கை. தவறு கிடையாது. நம்ம தான் ஒரு தப்பும் பண்ணல, ஏன் அறிக்கை? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சில பேர் ஜெபம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரேன்னுவான். அப்பனா தெரியாம கூட என்ன நடக்குது? நம்மளுடைய பேச்சு வந்துருது இல்ல, துணிகரமா டக்குன்னு பேசிடுறேன்ல, மனநோகிற மாதிரி பேசிடுறேன்ல. சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்க முடியல, பேசிடுறேன்ல. இதுக்கு தான் சொல்றேன், தாவீதை போல அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன கேட்கிற அறிக்கையில, எனக்கு சுத்தமான இருதயத்தை தாங்கன்றான். அப்படின்னா என்ன? இருதயம் கரைப்பட்டு போச்சு. 51:10 வாசிக்கிறேன்ல, இருதயம் என்னவாயிடுச்சு? கரைப்பட்டு போயிடுச்சுங்க. அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரேன்றான். இருதயம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. இருதயம் கெட்டு போச்சு. இந்த இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம எங்கேயும் போத்தவல, யாரு கூடயும் போத்தவல, எதையும் சேர்த்தவல, உள்ளே இருந்து இருதயத்தை என்ன செஞ்சிடலாம்? கெடுத்துடலாம். எவங்கிட்டையும் போயிட்டு எதையோ கத்துக்கிட்டு வந்துட்டு, எவங்கிட்டையோ போயிட்டு எதோ சேர்ந்துக்கிட்டு வந்து தான் இருதயத்தை கெடுக்கணும் இல்ல. உக்காஞ்ச இடத்துலயே இருக்கிற வீட்டுக்குள்ளேயே இருதயத்தை என்ன செஞ்சிடலாம்? அதான் இவன், ஆண்டவரே எனக்கு என்ன இருதயத்தை தாங்க, சுத்த இருதயத்தை தாங்கப்பா. அவ்வளவு அற்புதமாக அவன் குற்றங்களை ஒத்துக்கொள்றான் பாருங்க. என் இருதயம் என்ன செஞ்சிச்சு ஆண்டவரே? கரைப்பட்டு. இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. நான் யாரையும் ஒருத்தரையும் விரல விட்டு சொல்லணுன்றதுக்கு அவசியம் கிடையாது. நீ கெட்டு போனது, உன் இருதயம் கெட்டு போயிருக்கிறது, நீ சுத்தமா இல்லை என்பது உனக்கு தேவனுக்கு கட்டாயம் தெளிவா தெரியும். யாரும் வந்து என்ன செய்தல. அதனால தான் பவுல் சொல்றாரு, தன்னை தானே சோதித்து அறிந்து. நீயே உன்னை என்ன செய்? சோதித்து அறிந்து. அல்லேலூயா. தாவீதின் கையில் இருந்த நல்ல குணம், தன் பாவங்களை, தன் குற்றங்களை, தன் குறைகளை தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டான். இந்த குணத்தை பார்க்கிறார். ராஜாவை வந்து ஒரு தீர்க்கதரிசி கம்ப்ளைண்ட் பண்றான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும். அவனை அந்த நிமிஷத்திலே என்ன செஞ்சிருக்கலாம்? விரட்டி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம். அவனை தூக்கி காவல்ல போடுறான்னா போடுறதுக்கு ஆள் வந்திருக்கோம். ஆனா ஊழியக்காரன் சொன்ன உடனே முற்றிலும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தான். மூன்றாவது என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, தன் பாவங்களை அறிக்கை செய்த தாவீது. இப்ப நாலாவதா பார்க்க போகிறோம். நாலாவதா காலையிலும் 2 காரியத்தை சுருக்கி சொல்ல, ஏன்னா ஒரு 15 சப்ஜெக்ட் வந்துருச்சு எனக்கு. ஒரு 15 தலைப்பு வந்த உடனே, அப்போ ஒன்று கேட்ட உடனே ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். நாலாவது, தாவீது தேவனுக்கு ஏற்றவனா இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, அவன் தாழ்மையின் இருதயம் கொண்டவனா இருந்தான். சொல்லுங்க, தாழ்மை உள்ளவனா இருந்தான். இன்னைக்கு இந்த உலகத்துல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தாழ்மை 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 தாழ்மையா இருக்கணும். நம்ம உயரலாம், நம்ம அப்படியே இருக்க போறது இல்லை. எவ்வளவு உயரத்துல போனாலும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. தாழ்மை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், தாழ்மை உள்ளவனோ கர்த்தர் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் உயர்த்துவார். அப்ப இன்னைக்கு உயர்வு வேணும் அப்படின்னா தாழ்மை நமக்குள்ள அவசியம். இது யாருக்குள்ள இருந்தது அப்படின்னா, தாவீதுக்குள்ளே இருந்தது. இப்போ ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ராஜஸ்தானத்துல கர்த்தர் அழைத்து வந்துட்டு இருக்கிறார். இப்போ அழைத்து வந்துட்டு, ஆனா இது வரைக்கும் யார் ராஜாவா இருந்தது? யார் ராஜாவா இருந்தது? சவுல் தான் ராஜாவா இருந்தார்.
இந்த சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே தேவன் தாவீதை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, அப்படியே ராஜஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அந்த ராஜஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது சவுலுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா வெறுப்பு வந்துருச்சு. இவனை கொல்லலான்னு முடிவு எடுக்கிறான். ஆனா இப்ப என்ன அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். உடன்படிக்கையின் பெட்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. மாட்டு வண்டியில கொண்டு வந்ததுனால கர்த்தர் கோபம் கொண்டு ஊசாவை தொட்டார். ஊசா செத்து போனா. செத்து போயிட்ட உடனே அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் தாவீதுடைய கவனம் போய் தாவீது அந்த உடன்படிக்கையின் பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வரத்துக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது அவன் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோட கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான், கரங்களை தட்டி. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா அவனுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே இல்லைன்னா ரோட்ல உட்காந்து பேசுவோம், ரோட்ல உட்காந்து அப்படி டீ குடிப்போம், ரோட்லயே நின்றுகிட்டு இருப்போம். அல்லேலூயா. எப்படி நின்றுட்டு இருப்போம்? அப்படியே இருப்போம். கொஞ்சம் வசதி ஆகி போச்சுப்பா, நம்ம கார்ல வந்து இறங்குறோம், இங்கேயா குடிக்கிறது அப்படின்னு சொல்றோம். டீ குடிக்கிறதுக்கு என்ன குடிக்கிறோம்? இங்கேயா குடிக்கிறோம் அப்படின்னு என்ன. அப்போ நம்மளுடைய ஸ்டைல் என்ன செய்யுது? வசதி வந்த உடனே, வளர்ச்சி வந்த உடனே அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தாவீது அந்த ஸ்தானத்துல தேவன் கொண்டு வரும் பொழுதும் அவன் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டின் முன்பாக நடனமாடி, முழு இருதயத்தோட நடனமாடி, ஏபோத்து சணல் நூலை தரித்து கொண்டு. அல்லேலூயா. அப்படின்னா முற்றிலும் தாழ்மையான கோலத்தை. இப்ப பரிகாசம் பண்றாங்க, சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இவன் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே மேல இருந்து பாக்குறான், என்ன இவன் இப்படி ஆடிக்கிட்டு வரான், இவனுக்கு அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்கிறா. ராஜாவுடைய பொண்ணு அரண்மனையின் வாசல்ல இருந்து கேட்கிறா. அவனை தான் இவன் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா இவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கையின் பெற்றின். நான் அதுக்குன்னு ரோட்ல ஆடணும், இப்படி இருக்கணும் அப்படி சொல்லல. தேவ சமூகத்துல தேவனை ஆராதிக்கிறதுலையோ தொழுது கொள்றதுலையோ ஒருபோது நீ பெருமை அடையவே கூடாது. ஆராதிக்க நம்ம எங்க கீழே உக்காஞ்சி இங்க எப்படி அதெல்லாம் பார்க்க கூடாது. தேவனை எங்கேயும் ஆராதிக்கிற தாழ்மையின் குணம் உனக்குள்ளே உண்டாகணும். அல்லேலூயா. இன்னைக்கு கீழே உக்காஞ்சிட்டு ஆராதிக்கணும், நீ கலெக்டர் ஆயிட்டா கூட தான் என்ன செய்யணும், நான் இப்போ கலெக்டர் எனக்கு சேர் வேணும் அப்படின்லாம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்கக்கூடாது. அவன் தாழ்மையா இருந்தான். அல்லேலூயா. 22வது வசனத்தை வாசிங்க. அதை பார்க்கிலும் இன்னும் நான் ஈசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீர் சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றார். மகிமையாக விளங்குவேன். என்னை யார் இவனை கேவலப்படுத்துறாங்க, பரிகாசம் பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவன் சொல்றான், நான் என் தேவனுடைய சமூகத்துல இன்னும் நான் என்னை தாழ்த்தி ஆராதிப்பேன். அல்லேலூயா. யார் என்னை பார்த்து என்ன சொன்னாலும் நான் தேவனை என்ன செய்வேன். அல்லேலூயா. அந்த ஈசன்ற வார்த்தைக்கு தாழ்மையை தரித்து கொண்டு, இன்னும் நான் தாழ்மையை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக இருப்பேன்னு சொல்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினா அப்படின்னா அவனுடைய தாழ்மையின் குணம். அல்லேலூயா. நான் சொன்னல, இவன் ராஜாவாயிட்ட உடனே சவுலுக்கு பொறாமையாகி இவனை கொலை செய்வதற்காக இவன் பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனை வீட்டுக்கு வர வச்சுட்டு அவனை போட்டு தள்ளிடலான்னு திட்டம் போடுறான். யார? தாவீத. இங்க பாருங்க, நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரத்தை அதுல 18வது வசனத்தை வாசிங்க. நீங்க வீட்டுல போய் 1ல இருந்து வாசிக்கும் பொழுதுதான் அவன் கொலை செய்யப்படுகிற திட்டம்லாம் விளங்கும். இப்ப நான் எனக்கு தேவையான வசனத்தை வேண்டிய என்ன செய்றேன், வாசிக்கிறேன். 18 வாசிங்க. 18ல 18. 1 சாமுவேல் 18:18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். கரங்களை தட்டி
பொண்ணை கல்யாணம் பண்ணி தரானேன்னா நாம என்ன செய்வோம்? என்ன ராஜாவே தேடி வந்து எனக்கு என்ன தராரு? பொண்ணு தராரு. அப்படித்தானே பெருமையா தானே பேசுவோம். நோட்டீஸ் வைக்கும் போது என்ன சொல்லுவோம்? எப்படிப்பா ராஜா வீட்டில் போய் உனக்கு பொண்ணு வந்திருக்குது அப்படின்னா நம்ம காலரை தூக்கி விட்டுப்போம். நான்லாம் சட்டம் பண்ணல, எனக்கு அது எனக்கு அதில் ஐடியாவே இல்லை. ராஜாவா வந்து தான் என்ன செஞ்சாரு? அப்படித்தானே பேசுவோம். ஆனா இங்க என்ன சொல்றான் பாத்தீங்களா? என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், இஸ்ரவேல்ல என் தகப்பன் ஈசாயின் குடும்பம் எம்மாத்திரம் என்றான். நீங்க என் வீட்டுக்கு வந்து எனக்கு பொண்ணு கொடுக்கறது நாங்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணுன்றது தான் அதோடைய அடையாளம். அதுக்கு நாங்க தகுதியே இல்லைன்றாங்க. அல்லேலூயா. இவன் குடும்பம் சாதாரணமா இல்ல, இவனும் செல்வந்தர் குடும்பத்தில் தான் இருக்கிறான். ஈசாயின் குமாரன் போவாசோடைய பேரனாச்சே, செல்வந்தனாச்சே. ஆனா இங்க என்ன சொல்றான் திரும்ப பாருங்க. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமனா ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம். பாருங்க, முதல் நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலில் என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரமா இருக்கிறது என்றான். அல்லேலூயா. என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்றான். அப்படின்னா என்ன? யாரு என்ன பெருசா வந்து பேசினாலும் அவனுக்குள்ள தாழ்மை இருந்தது, குணங்கள் மாறல. ராஜா வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுனால அவன் ஸ்டைல் மாறல. அங்கேயும் என்னவா எதை தான் பார்த்திருக்கிறான்? தாழ்மைதான். நான் ஏமாத்துறான். இவன் ஒரு திட்டம் போட்டான், பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து சீக்கிரமா இட்டுன்னு வந்து இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு. அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அடுத்தது இளைய பொண்ணு மீகால், இவளையாவது என்ன செய்யுங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு ரெண்டாவது மீகாவளை கொடுத்து கல்யாணம் பண்ண வச்சான். ஆனா இவன் திட்டம் ஒன்று அங்க என்ன செய்யல, நடக்கல. அல்லேலூயா. நான் சில சப்ஜெக்ட் மீறி போகும் தான் சொல்றேன். சில நேரங்களில் நம்மளை உயர்த்துறவங்க நம்மளை பகைக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளோட ஐசா பேசுறவங்க, நம்மளோட பழகிறவங்க நம்மள குதிங்கால தூக்குறவர்களாய் கூட மாற்றலாம். ஆனா ஒரு நாள் நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருந்தீன்னா ஒருவனும் உன்னை எதிர்த்து வருவதில்லை. ஒருபோதும் உனக்கு என்ன செய்யாது, உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. கர்த்தர் நன்மையை மாத்திரும். ஆனா இவனுடைய தாழ்மையின் குணத்தை ஆண்டவர் பார்த்து எல்லாவற்றத்திலையும் என்ன செஞ்சிட்டு வர்றாரு, ஆசீர்வதிச்சிட்டு வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே புஸ்தகத்துல 23வது வசனம், சவுலின் ஊழியக்காரன் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க இங்க பாருங்க. அங்க அரண்மனையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான், பொண்ணை கொடுக்கறத பேசிக்கிட்டு இருக்கிறான். இத வந்து யார் காதுபடியா பேசுறாங்களாம்? தாவீதின் காதுபடியாக என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்படி இவன் பேசினா கூட அந்த இடத்துல எப்படி இருக்கான் பாருங்க. தாவீதின் காதுபடி பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமாது. எப்படி பேசுறான்? நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது சாதாரண விஷயமாது. என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்னு தான் என்ன செய்யறான். அம்பலந்தா, இங்க வா இங்க வா, அப்படியா பேசுனாங்க, என்ன செய்வோம்? அப்படியா ராஜா பொண்ணா? ஐயோ, அவ என்ன எதனா கேட்கிறாளா, என்ன எதனா விசாரிக்கிறாளா? எப்படி கேட்டிருப்பாங்க? அங்க வீட்டுல பேசி நிக்கிறாங்கப்பா. அப்படியா? உடனே எப்படியாவது நம்பர் கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு ஓடுற இந்த காலத்துல அவன் என்னடானா கோமாளி மாதிரி வந்து சொல்றான். என்ன சொல்றான்? ராஜாவின் பொண்ணு கட்டுறதுன்னா லேசான காரியமா, அது சாதாரண விஷயம். அவன் தாழ்மையின் குணம். அல்லேலூயா. அவனுடைய வெகுளின் குணம். இதை தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவன் கிட்ட பெருசா ஒன்றும் பெருசா பில்டப்லாம் பண்ணலைங்க. அவன் ஆள் தான் வந்து பராக்கிரமசாலி மாதிரி. அவன் கோலியாத்தை ஜெயிச்சிட்டான், சிங்கத்தை ஜெயிச்சிட்டான், கரடையை ஜெயிச்சிட்டான் அப்படின்லாம் பேசுறான். ஆனா அவனுடைய மனசு ரொம்ப லகன மனசா இருக்குதுங்க. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று எழுதியிருக்கிறாரு. ஏன் சித்தமானதெல்லாம் செய்வன் எழுதியிருக்கிறாரு. எதுலையும் போக்கஸ் பண்ணல. ஒரு பொண்ணு அடையணும்னு புருஷனையே சாகடிச்சவனுக்கு மனசு எப்படி இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. லேசான காரியமா? நான் எளியவனும். நான் பாருங்க, இங்கதான் இதுதான் நான் எளியவனும்.
நான் எளியவனும் நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். அற்பமாக எண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன். எனக்கு போய் ராஜா பொண்ணு தருவாருன்னு சொல்றீங்களே, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க நிலைமை எப்படி ஒன்னாலும் மாறி உயரலாம், எவ்வளவு உயரத்துல போனாலும் இந்த தாழ்மை உன்னை விட்டு மாறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இங்க இருந்து நீ போலீஸ் ஆகுறியோ, டாக்டர் ஆகுறியோ, வக்கீல் ஆகுறியோ, நர்ஸ் ஆகுறியோ, கலெக்டர் ஆகுறியோ, ஆனா இங்க இருந்து போனதை ஒரு நாள் நீ என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்த மறக்கவே கூடாது. வளர்ற பிள்ளைங்களை அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணலாம். படிச்சு சில நேரங்களில் நம்ம இந்த பிள்ளை மக்குன்னு சொல்லலாம், அது நல்லா என்ன செய்யலாம், ஆண்டவர் கிருபையினால உயரலாம். இங்க படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் நான் ஆண்டவர் கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றது, வெள்ளிக்கிழமைலாம் ஜெபத்தை சொல்லிட்டு வருது, இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் உயர்த்துங்க ஆண்டவரே. ஏதோ கலெக்டர் ரட்சிக்கப்பட்டுட்டு இங்க வரணுன்றதை காட்டிலும் இந்த சர்ச்சில இருந்தே படிச்சு கலெக்டர் ஆகிட்டு ஆண்டவரே, அல்லேலூயா. ஆனா எவ்வளவு வசத்துல போனாலும் அந்த தாழ்மையை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பொண்ணை தரன்னு சொன்னாலும் தாழ்மை, பொண்ணை கட்டினாலும் தாழ்மை. அடுத்தது, அவன் ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறான். எதை கட்டுறதுக்கு? ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறான். கடவுளுக்கு ஒரு ஆலயம். ஏன்னா அவன் அந்த மாதிரி சொல்றான், நான் இப்படியாய்ப்பட்ட வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ சொகுசா இருக்கிறேன், ஆனா என் நான் மட்டும் சொகுசான வீட்டில் இருக்கிறேனே, எனக்கு அவர் வீடு கட்டி தந்தாரு, நான் அவருக்கு இப்போ ஒரு ஆலயம் கட்டி. அதுவே ஒரு தாழ்மையான விஷயம். ஆனா அது நடக்கல. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்ட அப்படின்னு. தாழ்மையை பத்தி தான் பேசுறேன், ஆலயத்தை பத்தி பேசல. ஏன்னா நான் 11வது பாயிண்டாக ஆலயத்துக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்றத எழுதியிருக்கிறதுல அப்போ நான் அதை பத்தி பேசுவேன். இப்போ நான் ஆலயத்தை கட்டுறதை பத்தி பேசல. கட்டமாட்டேன்னு சொன்னாலும் அந்த தாழ்மையாக ஏற்றுக்கொண்ட குணத்தை மாத்திரம் பேசுறேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு காரியம் நடந்துட்டு, நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, நீங்க தான் மேனேஜரா இருக்கிறீங்க. மேனேஜரா இருக்கும் பொழுது திடீர்னு ஓனர் நீ மேனேஜர் பதவியை விட்டுட்டு கீழே இறங்குப்பா, உனக்கு பக்கத்தில் இருக்கிற இவனை நான் மேனேஜர் ஆக்கணும்னு உனக்கு என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? ஐயோ இவரா, ஐயோ ஆக்குங்க ஆக்குங்க நான் போறேன் அப்படி நான் சொல்லுவோம்? அப்படி சொல்லுவோமா? மனசு வாய் பேசிட்டா கூட மனசுல என்ன இருக்கும்? மனசுல என்ன இருக்கும்? கோபம், அவன் மேல எரிச்சல், இதெல்லாம் இருக்கும். தாவீதுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் பாருங்க, இவன் சொல்றான் நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறின பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில், அவன் தன் வீட்டில் வாசமா இருக்கையில், சுதந்திரமா இருக்கிறான். இப்போ அவன் வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறான்? அவனை சுத்தி இருந்த எல்லா ராஜாக்களையும் கர்த்தர் அழிச்சு போட்டுட்டார். இப்போ இவன் விடுதலையோட வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறவன் யோசிக்கிறான். வாசிங்க. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட கேதுரின் மரங்களினால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாய் இருக்கிறதே என்றான். வாசி 5ஆம் வசனத்தை வாசினா, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி. இப்போ தாவீது தீர்க்கதரிசியாகிய நாத்தான் இடத்துல சொல்லிட்டான், நான் இப்படி கேதுரின் மரத்தினால் வீட்டை கட்டி வாசம் பண்ணிக்கிட்டு இப்படி சுதந்திரமா இருக்கிறேன். ஆனா உடன்படிக்கையின் பெட்டி இங்கே அப்படி இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, வீதியில எல்லாம் கிடக்குது. அதனால நான் ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன்னு தீர்க்கதரிசி போய் டைரக்டா கடவுள் கட்ட முடியும். இப்ப கடவுள் யார் கட்ட சொல்றாரு? தீர்க்கதரிசி கட்ட சொல்றாரு. தீர்க்கதரிசியாகிய அந்த நாத்தானை நீ போய் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ அப்படின்னா, நீ எனக்கு கட்டு அப்படின்னு சொல்லல, நீ எனக்கு கட்டுவாயா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இப்ப இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா, எகிப்திலிருந்து கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் பேசுறாரு.
அப்பெல்லாம் கூட நான் யார்கிட்டயும் ஒரு ஆலயத்தை கட்டுலாம் சொல்லலை. அங்கங்க செட்டு டென்ட் தான் போட்டிருந்தாங்க. கூடாரம் கூட, ஆசரிப்பு கூடாரம் கூட எப்படிதான் இருந்தது, செட்டா தான் இருந்தது. நான் ஆலயத்தை கட்ட சொல்லலை. ஆனா அந்த ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். நீ எனக்கு ஆலயத்தை கட்ட போறியா அப்படின்னு கேட்டார். இப்போ ராஜா இதுக்காக பொண்ணு சேர்த்து வச்சிருக்கிறான், பொருளை சேர்த்து வச்சிருக்கிறான், எல்லா வேலைக்கும். அங்க வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நாளாகமத்துல பொன் வேலைக்கு பொன், கல் வேலைக்கு கல், மரம் வேலைக்கு மரம், வைரக்கல், வஞ்சிரக்கல், வெள்ளி, தங்கம், வெங்கலம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசுற இவன் இப்ப நீ எனக்கு கட்ட போறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்ட உடனே, ஆமா ஆண்டவரே நான் தான் கட்ட போறேன். அப்ப சொல்றாரு பாருங்க, 17வது வசனத்தை வாசிங்க. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படி இந்த எல்லா தீர்க்க தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு 12 வாசி. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய பாருங்க, நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்பி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான். கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்ப நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நீ கட்ட மாட்ட, உனக்கு அடுத்தது உன் பிள்ளை என் ஆலயத்தை என்ன செஞ்சிருவான், மனசார ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்மள செய்ய விடல, அவங்கள செய்ய விடுறாங்கன்னா நமக்கு எரிச்சல் வருது. சாதாரண விஷயத்துலங்க, சின்ன ஊழியத்துல என்ன வந்துருது, எரிச்சல் வந்துருது. நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தன் உருவாயிருக்கிறான், கொஞ்சம் நல்லா பாடுறான், அவனை பாட விடுறான்னா முன்னின பாடினவனுக்கு என்ன வந்துருது, எரிச்சல் வந்துருது. இவங்க இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இவங்களோட இவங்க இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா செய்யறாங்க, நல்ல பொறுப்புணர்ச்சியோட செய்யறாங்க, நல்லபடியா செய்யறாங்க, அக்கறையா செய்யறாங்க, அவங்கள கூட செஞ்சவனுக்கு எரிச்சல் வந்துருது. ஆனா தாவீது, நீ ஆலயத்தை கட்ட மாட்டடான்னு சொல்லியும் உன் பிள்ளை தான் கட்டுவான்னு சொன்னியும் மனசார விட்டு கொடுத்து தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். கரங்களை தட்டி தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். அதுல எந்த விதத்திலையும் அவன் கோபம் கொள்ளல, அப்படியே அர்ப்பணிக்கிறான். அவன் சொன்னது என்ன தெரியுமா, நான் சபதரித்ததை எல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு கட்டுகிறதுக்கு கொடுக்கிறேன். கட்ட மாட்டேன்னு சொல்லியும் நான் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் நான் தான் கட்ட முடியல, ஆனா நான் சேர்த்து வச்சதெல்லாம் என்ன செஞ்சிடறேன், அந்த தாழ்மையின் குணத்தை தான் தேவன் பார்த்து அளவில்லாமல் அவனை ஆசீர்வதித்தார். சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நிறுத்தினார். அடுத்தது ராஜபாரத்துக்கு அவனுடைய பிள்ளையை தேவன் வர வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன், அந்த தாழ்மையின் குணத்தை தேவன் பார்த்து. நமக்கு என்ன உண்டாயிடும், உண்மையா நீங்க மனசார சொல்லுங்க, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம செய்யலன்னு சொன்னா இவ்வளவு கோவம் வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிம்பிளா பேசுறேன் பாருங்க, வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், பொண்டாட்டி ஒரு குழம்பு வச்சு குத்துருச்சு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போன அந்த சிஸ்டர் நல்லா வச்சாங்கன்னா அவ்வளவுதான், முகநாடி எல்லாம் என்ன செஞ்சிடும், சின்ன விஷயம் தானே, ஒண்ணுமே இல்லை, உண்மை தானே சொல்றோம், மாறுதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எரிச்சல் உண்டாயிடும். ஆனா தாவீதுக்கு அது கொஞ்சம் கூட அவன் முகநாடி மாறவே இல்லை. ஏங்க, காபேலுடைய பலிய கர்த்தர் அங்கீகரிச்ச உடனே காயினுடைய முகநாடி என்ன செஞ்சிருச்சான், மாறிடுச்சாங்க. பலி அங்கீகரிச்சோடனே மாறி போச்சுங்க. ஆலயமே கட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே அவனுடைய முகநாடி எப்படி இருக்கணும், மனசார ஏற்றுக்கொண்டான், மனசார ஏற்றுக்கொண்டான். நம்ம தான் கட்ட முடியல, நம்ம பிள்ளையாச்சும் என்ன செய்யுது, கட்டுது. அதுக்கு எல்லாத்தையும் என்ன செய்வோம். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் அவன் பாருங்க, இவன் கட்ட மாட்டான்னு சொல்லிட்ட உடனே அவன் கோபப்படாம
என்ன நான் செஞ்ச அந்த தப்புக்கெல்லாம் என்னை இதுவரைக்கும் நீங்க கொண்டு வந்தது நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் இப்படிதான் சொல்லிப்பான். இது வரைக்கும் கொண்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஆண்டவரே. அவன் சொல்றான் பாருங்க, என் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், வீடு என் வீடு எம்மாத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது, இது கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து உம்முடைய வாக்குத்தத்தம் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, இதை என்னவா ஏத்துக்கிட்டான்? நீ கட்ட மாட்டடா, உன் பிள்ளை கட்டணும்னா வாக்குத்தத்தமா ஏத்துக்கிட்டான். அங்க அப்படிதான் போட்டிருக்குல்ல, அப்படிதானே போட்டிருக்கு. சித்தத்தின்படி. ரெண்டாவது பாருங்க, சித்தத்தின்படி. உங்க சித்தம், இந்த பெரிய காரியம் நடக்கட்டும், உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும். தாழ்மை 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 தாழ்மை. இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த தாழ்மை தான். இந்த தாழ்மையில நான் கிட்டத்தட்ட 5 காரியங்களை போட்டிருக்கேன். ஒன்று, சவுல் பொண்ணு தரேன்னு சொன்னாலும் தாழ்மையா இருந்தான். ராஜா பொண்ணுன்னு மேற்றுமை அடையல. ஆலயத்தை கட்ட முடியாதுன்னு சொன்னாலும் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டான். தன் பிள்ளை கற்றுகிறதுக்கு உதவி செய்தான். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணும் பொழுது தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறான். எத்தனாவது வசனம்? 131. சங்கீதம் 131 1-2 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, இங்க பாருங்க, தாழ்மையின் ஜெபம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளதும் அல்ல, பெரிய காரியங்களில் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் ஜெபம். ஜெபம் எப்படி இருக்கு? ஜெபம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம முந்திரி கொட்டை மாதிரி ஓடுவோம் கூப்பிடாமே. ஆனா இவன் என்ன சொல்றான்? எனக்கு மிஞ்சின காரியத்துல எல்லாம் நான் என்ன செய்யறது இல்லை, தலையிடுறது இல்லை. அங்க சொல்றாங்க, அற்புதமா இருக்குதுங்க அந்த வார்த்தை. கர்த்தாவே, என் இருதயத்தில் என்ன செய்யுங்க, இருமாப்பு இல்லாமல், என் கண்களில மேற்றுமை இல்லாமல், பெரிய காரியங்களை எனக்கு என் மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இப்படிதான் இருக்கணும். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். நம்ம போய் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாழ்மை இருக்கணும். அவனை மாதிரிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நான் தசமாக தருகிறேன், அதை தருகிறேன், நான் ஊழியம் எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், நான் இப்படிலாம் இருந்தேன், என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், அப்படிலாம் அதெல்லாம் ஒருபோதும் இல்லை. உன்னை காட்டில 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? மேற்றுமை இருக்கவே கூடாது. அதுலேயே 4வது, துதிக்கிறதுல தாழ்மை உள்ளவனாக இருந்தான். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை மட்டும் வாசிங்க. 8ஆம் சங்கீதம். உமது விரல்களின் கிரியைகளினாலே உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது. கவனிங்க, அவன் பாருங்க ஆண்டவர் நினைச்சிருக்கிறார்ல, அதற்கு எழுதுறான். என்ன எழுதுறானா? உமது விரல்களினால் கிரியைகளை உம்முடைய வானங்களில் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது. இப்படி சொல், நான் என்ன நீங்க நினைக்கிறதுக்கு, விசாரிக்கிறதுக்கும் நான் எம்மாத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அவர் சந்திரனை படைத்தவர், சூரியனை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர். ஆனா உன்னை அவர் என்னவா பண்ணிட்டு இருக்கிறார்னா, விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். அல்லேலூயா. இஸ் a powerful God. வல்லமை உள்ள தேவன். ஆனா உன்னையும் என்னையும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? நேசிக்கிறவரா இருக்கிறார், விசாரிக்கிறவர். அதை தான் சொல்றான், நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் வானத்தை படைச்சவர், சந்திரனை படைச்சவர், சூரியனை படைச்சவர், என்னை விசாரிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். தாழ்மை. இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, தேடி வர்றாருன்னா நீ ஆண்டவர் சாதாரணமா எண்ணிடாத.
உனக்காக ஜீவனை கொடுத்திருக்காருன்னா சாதாரணமா என்னது? அந்த உலகத்தையே உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை நேசிக்கிறாரே, என்னை தேடி வருகிறாரே, எனக்காக ஜீவனை தந்தாரே, எனக்காக யாவையும் செய்வேன்னு சொன்னாரே. இதை மட்டும் யோசி. உனக்குள்ள பெருமைலாம் வராது. நீ ஒண்ணுமே இல்லாத ஆளு, உன்னை தூக்கி கர்த்தர் வல்லமையா வச்சிருக்கிறாரு, உன்னோட அவர் இருக்கிறாருன்னா ஒரே காரணம் உன் மேல் வைத்திருக்கிற அன்பு மட்டும்தான். இன்னைக்கு நம்ம உதாசீனப்படுத்திடுறோம், தேவனை என்ன செஞ்சிடறோம்? அக்கறை இல்லாம பேசுறோம், கடவுள் மேல் பற்றுதல் இல்லை, தேவ பயம் இல்லை, தேவனை நேசிக்கிறது இல்லை. நம்ம இந்த உலகத்தை தான் பார்க்குறோம். ஏன் அவர் அதிகமா நேசிக்கல அப்படின்னு தெரிஞ்சா, என்னுடைய போக்கஸ், என்னுடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்குன்னா பூமி கீழே தான் இருக்குது. தேவ ராஜ்யத்தை நோக்கி பார்க்கும்போது தான் எனக்காக அவர் எவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த பரலோகத்தை வச்சிருக்கிறார்னு சிந்திக்கும் பொழுது தான் உன்னையே நீ வெறுத்து அவரை நேசிக்கிற அளவுக்கு போக முடியும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, இங்கதான் பார்க்க முடியும். தாவீதுடைய நல்ல குணங்கள் இல்லை. இன்னைக்கு 2 காரியத்தை பார்த்திருக்கிறோம். ஒன்று என்ன? ஃபர்ஸ்ட் தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செஞ்சான். 2வது தன்னையே தாழ்த்தினான். இந்த 2 குணங்கள் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். இது எத்தனாவது காரியமா பேசியிருக்கிறேன்? 4 காரியம், 4 வாரம் மெசேஜ். முதல் என்ன? இருதயத்தோட துதித்தான். 2வது முழு நம்பிக்கையை கடவுள் மேல் வைத்தான். 3வது தன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தான். 4வது தன்னையே முழுமையாக தாழ்த்தினான். அதுல ஒவ்வொன்றத்துக்கும் 5 காரியங்களை கொடுத்துருக்க. இன்னைக்கு சொன்னதை மட்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களை விட்டுருங்க. இன்னைக்கு அவன் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சான்ல, அதை மட்டும் வேகமா சொல்லி நாம முடிச்சுட்டு இப்ப ஜெபம் பண்ண போறோம். அந்த 3வது காரியத்துல இருந்து அந்த எத்தனை காரியம் பார்த்தீங்களா, அதை மட்டும் சொல்லுங்க. 3வது காரியத்துல இருந்து யாருமே எழுதலையா? எப்படி? சொல்லுங்கப்பா. பாவத்தை அறிக்கை செய்தான், ஒப்பு கொடுத்தான், தன்னை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை ஒப்பு கொடுத்தான், பாவம் மன்னிப்பை கேட்டான், பாவம் மன்னிப்பை கேட்டான். அப்புறம் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டான், சுத்தமான இருதயத்தை தாங்கன்னு வேண்டிக் கொண்டான். இது அவனுடைய குற்றத்தை ஒற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு. 4வது காரியம் தாழ்த்தினான். தாழ்த்துனதுல என்னென்ன தாழ்த்தினான்? ராஜா தன் பொன்னை தருகிறார் என்று சொல்லும் பொழுதும் தன்னையே தாழ்த்தினான். ஆலயத்தை நீ கட்ட முடியாது, உன் பையன்தான் கட்டுவான்னு சொன்னா மனதார ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி தன் பிள்ளை கட்டுகிறதுக்கு உதவி செய்தான். ஜெபம் பண்ணும் பொழுது தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். துதிக்கும் பொழுது தன்னை தாழ்த்தி தேவனை துதியிலே ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். 2 விஷயத்தையும் செய்ய கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஓ ஷபலரதரி வக்கரபலரதரியா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். அருப வல்லமை உள்ளவரே மை துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே மை துதிக்கிறோம். உன்னதமானவரே மை துதிக்கிறோம். மகிமை பொருந்தியவரே மை துதிக்கிறோம். மாறாதவரே மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ ஷதரகலரதரபா. ஆண்டவரே, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னீரே. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொன்னீரே. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய வல்லமை இறங்கட்டும். கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கேளுங்க. ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை, எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. தெரிந்து கொண்டார் என்னை, தெரிந்து கொண்டார் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டார் என்னை, தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டார் என்னை, தாயின் கருவினில் தெரிந்து கொண்டார். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. தேங்க்யூப்பா, நன்றி இயேசுவே. ஆராதனை. தாவீதை போல எங்கள் குணங்கள் மாற, மனம் திரும்புகிற, அறிக்கை செய்கிற, ஒப்பு கொடுக்கிற, குற்றங்களை மறைக்காமல் தேவ சமூகத்தில் யார் வந்து சொல்லும் பொழுதும் தன்னையே அர்ப்பணித்து ஜெபிக்கிறவனாக என்னை மாற்றும். தனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே, என் பாவங்களை நீ மன்னித்தீரையா. பரிசுத்தரே, பாவங்களை நீ மன்னித்தீரையா. என் பாவங்களை நீ மன்னித்தீரையா. சொல்லுங்களேன். என் பாவங்களை நீ மன்னித்தீரையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமாப்பா, ஆராதனை. க்ளோரி. ஒரு பிரசன்னம் சபைக்குள்ள மனம் திரும்புகிற, தன் குற்றங்களை ஒற்றுக்கொள்ளுகிற, தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக. ஆராதனை 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 ஆராதனை. மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போலவே என்னை மாற்றுமே, உம்மை போலவே என்னை மாற்றுமே. உமக்காக வாழணுமே, உமக்காக வாழணுமே. ஐயா, முழு உள்ளத்தோடு மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. தேடி வந்தி, என்னை தேடி வந்தி, மகனாக மாற்றி தந்தி. சொல்லுங்க. தேடி வந்தி, என்னை தேடி வந்தி, உம் மகனாக மாற்றி தந்தி. உந்தன் மகனாக மாற்றி தந்தி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஓ ஆராதனை 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 ஆராதனை. மகிமை ஆராதனை. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உடம்பிடுங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்க. மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். பரலோக
ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. என்னை தேடி வந்தீங்களப்பா, உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட எங்களை தேடி வந்தீங்களப்பா. ஒருவரும் எங்களை மதிக்காத இருந்தார்கள், என்னை தேடி வந்தீங்களப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் 2 சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம்